ரிசர்வேஷன் பண்ணவங்களும் வந்துட்டாங்களாம், அன்ரிசர்வும் வந்துட்டாங்களாம். ரிசர்வேஷன் பண்ணவே வரதானே செய்வாங்க. ரிசர்வ் பண்ணியாச்சு, நம்ம நாளைக்கு காலைல போவோம் அப்படின்னா போவோம், அதுக்கு பேர் அன்ரிசர்வ் ஆயிரும். ரிசர்வேஷன் பண்ணவே லேட்டாக வந்தால் அவனுக்கு பேர் அன்ரிசர்வ்டு. அவன் 9 மணிக்கு பஸ்ஸுக்கு 9 மணி. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சொல்கிறார், அமைச்சர் சொல்கிறாரு, என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ரிசர்வேஷன் பண்ணணும்னு வந்துட்டாங்க, அன்ரிசர்வ் வந்துட்டாங்க. இப்போ அதில் தான் சிக்கல் ஏற்பட்டுச்சு. ரிசர்வேஷன் பண்ணவே இன்னைக்கு போகும், நான் இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு, இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு திருச்சிக்கு நான் வண்டி புக் பண்ணியிருக்கேன். ரிசர்வேஷன் பண்ணியாச்சுப்பா, போகக்கூடாது, நாளைக்கு காலை 9 போவோம். நீலா இன்னைக்கு புக் போட்டு நாளைக்கு காலை 9 நான் போனால் எனக்கு பேர் அன்ரிசர்வ்டு. அவன் தான் ரிசர்வேஷன் பண்ண வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணீங்க? அங்கே தான் நிற்கிறாப்புல அமைச்சர். சும்மா இவருக்கு வந்து கோட் படத்தில் வந்து போக்குவரத்துக்கு ஊழியர் இது கொடுக்கல, போஸ்டிங்கு நடிக்க வைக்கிறேன். என்ன பண்ணாப்லையா, இந்த அன்ரிசர்வ் இருக்குல்ல, இதை கொண்டு போய் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தால அவனை பூரா வெளியேற்றிட்டு இந்த வடக்கணுங்களா ரிசர்வ் வண்டியில் ஏறி உட்காந்து போவாங்க. நான் சிக்குவேன்னு தெரியல, இப்படி சிக்கும்னு தெரியல. தமிழ்நாடு ரிசர்வேஷன் பண்ணவங்களை பூராத்தையும் வெளியேற்றிட்டு அதில் பாதி பேரை வெளியேற்றிட்டு அன்ரிசர்வ் பண்ணத்துக்கு உட்கார வச்சு இப்போ க்ரௌடு குறைஞ்சுதா? சரி, அப்படியே பார்த்தாலும் ரிசர்வேஷன் பண்ணி போல அவன் இறங்கிட்டான்ல, அது ஒரு க்ரௌடாக இருக்குல்ல. இப்போ அவன் அன்ரிசர்வ் ஆகிட்டான், அவன் அன்ரிசர்வ் ஆகிட்டான். சரி, 9:30 மணி எஸ்சிடிசிலையோ இல்லை 9:30 மணி அல்ட்ரா டிலக்ஸ்லையோ புக் பண்ணவன் 10:30 மணி வண்டியில் போக முடியுமா? எப்படி போக முடியும்? மறுபடியும் டிக்கெட் எடுக்கணும் அதுக்கு. ஆமாம், இல்லைன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி நாங்கள் வந்து இந்த வண்டியில் ஏற்றி விடலாம் முடியும். அவன் என்ன பண்ண சண்டை போடுவான், யோ ஏற்கனவே இங்கே புக் பண்ண இந்த சீட்டுக்கு நான் புக் பண்ணியிருந்தேங்க, 44 பேர் புக் பண்ணியிருக்கிறான், இப்போ இங்கே கொண்டு போய் நீ 20 ஏற்றுறானு. அதாவது ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் ஒளிஞ்ச கணக்கா ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல. இவர் பத்திரிகையாளர் திரும்ப சொல்றாரு, இதனால தான் இது பிரச்சனை. இது இப்போ சார், இது வந்து ஒவ்வொரு நாளும் சரி அவன் கேட்குறாங்க, பத்திரிகையாளர் சரியாக கேட்குறாங்க, ஒவ்வொரு நாளும் இது சரியாக வருமா சார்? இப்படி ரிசர்வேஷன் பண்ணவங்களாம் அன்ரிசர்வ் ஏற்றி வச்சா சரியாக வருமானு கேட்குறாங்க. இப்போ தானே தொடங்கியிருக்கோம், போக சரி. அதுக்கு கேடர்ஸை போட்டு எல்லா பேர்லையும் ஆய்வு பண்ண இப்போதான் தொடங்கியிருக்கோம், போக சரியாயிருன்றாப்ல. ஐயோ, போக எதையா சரியாகும், போக க்ரௌட் அதிகரிக்கும். ஸ்கூல் திறக்க போகிறாங்க, காலேஜ் திறக்க போகிறாங்க, கடுமையான க்ரௌடு வரப்போகுது. இது எப்படின்னா தீபாவளி பொங்கல் செத்தான். எனக்கு தெரிஞ்சு தமிழன் பார்த்திபனுடைய இல்லை, அதே கிலோவாக்கம் பேருந்து நிலையத்தில் நின்று தான் டிவிக்குன்னு விசில் அடிச்சு கத்துனானுங்க. நாங்கள் ஓட்டு போக முடியாமல் இந்த அரசு தடுக்குது அப்படின்னு. இன்னைக்கு அதே போச்சுன்னா இந்த தீபாவளி பொங்கலுக்கு நமக்கு வந்து கேமரா தூக்கிட்டு கிளாம்பாக்க போனீங்கன்னா கண்டென்ட் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். டிவிக்கு தான் கத்துனீங்க, இந்த தீபாவளிக்கு இருக்கு என்ன கத்துறாங்கன்னு பார்க்கலாம்.